அட்டகாசமான பாய் வீட்டு ஸ்டைல் மட்டன் சுக்கா பண்ணலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 கிலோவுக்கு மட்டன் வாங்கிட்டு அதில் மஞ்சள் கல்லுப்பு போட்டு நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சைட் பை சைட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் கொஞ்சம் கார்லிக் எடுத்து சாப் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதோட அதே மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் பெப்பர், ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதையும் அரைச்சி ஒரு விழுதாக வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு குக்கரில் அந்த மட்டன், கழுவின மட்டன், அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு, அதுக்கப்புறம் இப்போது அரைச்சி எடுத்த விழுது அதை அப்படியே அதில் எம்டி பண்ணிவிட்டு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஸோ இப்போது நம்ம இதை குக்கரில் வச்சு ஒரு 10 விசில்ஸ் நல்லா விட்டு எடுத்துக்கலாம். மீன்வாயில் ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 3 ரெட் சில்லி, 3 கிராம்பு, ஒரு பே லீஃப் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் சூடாக எண்ணெய் ஆன பிறகு இதை போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு ஆனியன் அதை ஃபைனாக சாப் பண்ணிட்டு அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் நமக்கு கடைசியில் அந்த அரோமா கிடைக்கும். ஸோ நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் நமக்கு கடைசியில் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கணும். ஸோ இதையும் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது குக்கர்லேருந்து மட்டன் மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம இதில் போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். அந்த ஆனியன், அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் ஸ்பைசஸ் இதோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடணும். அந்த எசன்ஸ் எல்லாம் இதில் இறங்கணும். ஸோ நல்லா வதக்குங்க. 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 3 ஸ்பூன் தனியா பவுடர், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டன் சூப் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். காரசாரமான மட்டன் சுக்கா ரெடி.